வந்து கெட் யுவர் பியூட்டி ஸ்லீப். பியூட்டி ஸ்லீப் என்ன சொல்லுவாங்க, நல்லா தூங்கினா நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகும், ஹெல்த்தி ஆகும்னு சொல்லுவாங்கல்ல, அது கரெக்டு தாங்க. ஏன்னா உடம்புல வந்து நம்மளுக்கு ஏதாவது கெட்ட நீர்கள் இருந்துச்சுன்னா, கெட்ட கொழுப்புகள் இருந்துச்சுன்னா, அதெல்லாம் அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில் போக போக நம்மளோட ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் ஆகும், அதோட டெக்ஸ்சரும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அடிக்கடி உங்களுக்கு வந்து இச்சிங், ரேஷஸ் எல்லாம் அந்த ஆக்னி பிரேக் அவுட்ஸ் அதெல்லாமே வராமல் இருக்கிறதுக்கு வந்து தவிர்க்கும். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் மாய்ஸ்சரைசர். அது ரொம்ப ஈஸி தான், வேறு எதுவும் இல்லை, நம்ம தண்ணி தான். டெய்லி ஒரு 3 to 4 liters ஆஃப் வாட்டர் உங்களோட ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அது கூடயே நரிஷிங் ஃப்ளூயிட்ஸ் எடுத்துக்கோங்க. டெண்டர் கோகனட் வாட்டர், பட்டர் மில்க், வாட்டர்மெலன் ஜூஸ், பொமக்ரானட் ஜூஸ் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நிறைய பேர் அந்த ஆப்பிள், கேரட், பீட்ரூட் ஜூஸ் வந்து எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி மிக்சர் கூட நீங்கள் வந்து ஜூஸஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை ரெகுலராக எடுத்துக்கும் போதில் உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து ப்ராப்பர் நரிஷ்மெண்ட் இருக்கும். அண்ட் கொலாஜன், நேச்சுரலாக நம்மளுக்கு வந்து கொலாஜன் எங்கேருந்து கிடைக்குதுன்னா நம்மளோட மட்டன் போன் சூப்லேருந்து. ஸோ அது கூட நீங்கள் வந்து நான்வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதை ரெகுலராக வாரத்தில் 3 நாளுக்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ உங்களோட செக்லிஸ்ட்டில் இதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் 2 cups ஆஃப் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவேன், டெய்லி நான் 2 cups ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து நான் சாப்பிடுவேன். தொடர்ந்து ஒரே டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்காதீங்க, ரிப்பீட் பண்ணுங்கள். ஒரு லிஸ்ட்டு போட்டு நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். அந்த லிஸ்ட்டு உங்களுக்கு தெரியலனா யூ கேன் மீட் அ டயட்டிஷியன் ஹூஸ் க்ளோசர் டு யுவர் பிளேஸ். அவங்க கிட்ட இருந்து அந்த லிஸ்ட்டை வாங்கி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம்.